பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். அமெரிக்காவோட எதிரியாக கூட இருக்கலாம், அமெரிக்காவுடைய நண்பனாக இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி அவங்களுடைய அதிபர் ஒரு காலத்தில் சொன்னார். பாகிஸ்தானுடைய இந்த திடீர் அமெரிக்க காதல், இந்த டூ டேடி சிண்ட்ரோமில் அந்த டேடி கிட்ட ரொம்ப நெருங்கி போனது இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த ஆப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் போர் நிறுத்தத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் இந்த இடத்துல 100% அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த செய்தியை நான் இன்னும் ப்ரீஎம் பண்ணாமல் இருக்கேன். ஒரு அனாலிசிஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த நேரத்தில் ட்ரம்போடைய ஒரு மிக முக்கியமான டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரஹாமிக் அக்கார்டு. 2 முக்கிய மதங்கள், 3 முக்கிய மதங்கள் இன்னைக்கு இஸ்லாம், கிறிஸ்துவம் மற்றும் ஜுடாயிசம், இது எல்லாமே ஒரே இடத்துலேருந்து வந்தது. அதுக்கான ஒரு தந்தையாக பார்க்கப்படக்கூடியது ஆபிரகாம் அவர்கள். ஸோ அந்த பேரில் இருக்கக்கூடிய இந்த அக்கார்டோடைய சிம்பிள் அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட நீங்கள் இணைந்து வாழணும் அப்படின்றது தான். ஆபிரகாமிக் அக்கார்டை 2020 ட்ரம்ப்போடைய அந்த பீக் கோவிட் டைமில் அப்போ இருந்த அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, இவங்க 2 பேரும் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி அவசரமாக பல நாடுகள் இதில் கையெழுத்து போட வச்சாங்க. அதில் ரொம்ப முதன்மையான நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UAE, மஸ்கட், ஒமான் போன்ற நாடுகள். இந்த நாடுகள் தான் ஆபிரகாமிக் அக்கார்டில் கையெழுத்து போட்ட நாடுகள். இன்னைக்கு அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. சவுதி போன்ற நாடுகள் ஆல்மோஸ்ட் கையெழுத்து போட போகும்பொழுது தான் காசால அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஹமாஸ் பயங்கரவாதிகளோட அந்த தாக்குதல் நடந்தது. அதன் பிறகு அந்த ஆபிரகாமிக் அக்கார்டு அப்படின்றது கோல்ட் ஸ்டோரேஜாக போயிருந்தது. அதாவது இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்து இஸ்ரேலோட ஒரு பேசிக் உறவுல இருக்கணும் அப்படின்றதான் ஆபிரகாமிக் அக்கார்டு. இதை ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய லெவலில் முன்னெடுத்தாரு. இப்போ இங்கே எங்கே திரும்ப இந்த பேச்சு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 இஸ்லாமிய நாடுகளுக்கு நீங்களும் ஆபிரகாமிக் அக்கார்டில் சேரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேரடியாக அழைப்பு வச்சிருக்காரு. அந்த அழைப்பில் ஒரு மிக மிக முக்கியமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய தந்தையா அவங்க நினைக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா அந்த காலத்துலேருந்து போட்ட ஒரு மிக முக்கியமான கொள்கை கோட்பாடு அந்த நாட்டோடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது என்னன்னா, இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை எந்த காலத்தையும் அங்கீகரிக்க கூடாது. இஸ்ரேல் இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிரான நாடு. ஸோ இந்த நாடு அப்படின்றது என்னைக்குமே பாகிஸ்தான் ஒரு எதிரியாக தான் பார்க்கும். அதே மாதிரி இந்த நாடுகள்கிட்ட இஸ்லாமிய நாடுகளை காக்கிறதுக்கான அந்த ஒரு புனித கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான் இந்த நாட்டோடைய அடிப்படை அஸ்திவாரமே. இப்போ அதையே அஸ்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தான் இந்த இடத்துல போய் ஈஜிப்ட்ல நடந்த அந்த காசா பீஸ் அக்கார்டு, அதன் பிறகு நடந்த அந்த போர்ட் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹைபிரிட் அமைப்பை உருவாக்குனாங்க. ட்ரம்ப் தான் தலைவர், ட்ரம்ப் யாரை வேணா வச்சுக்கலாம் போகலான்னு ஒன்று இருந்துச்சு. இந்தியா அதை கற்றி அழட்டிக்கல. அந்த சமிட்ல இவங்களுடைய மேயர் ஷபாஸ் ஷெரீப் போய் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள்ட்ட கை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அந்த புகைப்படம் வந்த பிறகு இவங்க காசால ஹமாஸுக்கு எதிராக இவங்க ஒரு அமைதிப்படையை அனுப்புறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. பிறகு பேக் அவுட் அடிச்சாங்க. பாகிஸ்தான் பத்தி எரிஞ்சது ஒரு வார காலம். குறிப்பா லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் இருக்கக்கூடிய அடிப்படை ராடிக்கல் பார்ட்டியா இருக்கக்கூடிய தெரிக்கி லபேக் பாகிஸ்தான், TLP, லிட்ரலி அவங்க ஸ்ட்ரீட்ல இறங்கி போராடினாங்க. இது ஒரு மிகப்பெரிய துரோகம் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லி 167 பேர் ஒரே நாள் அந்த போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டாங்க. பிறகு TLPயை ஒரு பயங்கரவாத அமைப்பா இப்ப பாகிஸ்தான் தடை செய்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீ சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்துருக்குது. இவங்க பம்பிக்கிட்டு வாயை திறக்காம இருந்தாங்க. இப்போ இந்த காணொலி ரெக்கார்ட் பண்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் மீண்டும் சொல்லிருக்காரு, ஹலோ ஆர் யூ தேர் அப்படின்ட்டு. என்னப்பா நான் கேட்டிருக்கேன், இன்னும் யாருமே பதிலே சொல்ல அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவங்களோட ஃபேக் மார்ஷல் முனீர் போய் ஈரான்ல அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சவுதி அரேபியா மற்றும் கத்தார் இந்த 2 நாடுகளுமே இப்போ ஹோல்பேக் பண்ணுறாங்க. பாகிஸ்தான், சவுதி, துருக்கி இந்த ஆக்சிஸ் ஒரு பக்கம் வரும்பொழுது இந்த ஆக்சிஸ்க்கான நேரடி ஒரு பொது எதிரி அப்படின்றது ஒரு பக்கம்
காமன் எனிமி இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஃபியூச்சர் எனிமியா அவங்க பார்க்கறது, இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் இப்பவே பார்க்கறது இந்தியாவை தான். ஸோ ஆப்ரஹாமிக் அக்கார்டு முதல்ல எப்போ நட ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2002 அரப் பீஸ் இனிஷியேட்டிவ், அதாவது பாலஸ்தீன் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடைய அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸை அப்போ முன்னெடுத்தாங்க. அதன் பிறகு ஆப்ரஹாமிக் அக்கார்டு உருவாக்கப்பட்டுச்சு. 4 நாடுகள் இதுக்கு வந்து கையெழுத்து போட்டாங்க. யுஏஇ, பஹ்ரைன், மொராக்கோ மற்றும் சுடான். இந்த 4 நாடுகளுமே இன்னைக்கு இஸ்ரேல் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈஜிப்ட் 1979, ஜோர்டன் 1994. இது ஏற்கனவே அந்த பழைய அரப் ட்ரீட்டியில் இருந்ததுனால 2020 ஒரு 6 நாடுகள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ட்ரம்போடைய செகண்ட் டேர்ம்ல போன வருடம் நவம்பர் 2025 கஜகஸ்தான் இதுல சேர்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மெஜாரிட்டி நேஷன், கல்ஃபுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ட்ரம்ப்ளோட இதுல வந்து சேருது. சிரியா 2025 டிஸ்கஷன் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் சிரியாவுமே இந்த அக்கார்டில் சைன் பண்ணுறதுக்கான ஒரு வேலை வந்திருக்கு. இப்போ இது ஏன் வருது, சடனாக இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ பெட்ரோல் விலை 107 ரூபா டச் பண்ணியிருக்கு. சில மாநிலங்களில், டெல்லியில் 100 ரூபா இருக்கு. பாகிஸ்தானில் இப்போ 458 ரூபா இப்போ பெட்ரோல் விலை. இந்த அடுத்த ஜூன் மாதம் மிட்டுக்குள்ள இது 500 ரூபா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. பாகிஸ்தான் தன்னைத்தானே கொண்டு போய் இதில் நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்தியாவை வெளியுறவு கொள்கையில் அவுட் ஸ்மார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் கம்ப்ளீட்டாக இந்த சுச்சுவேஷனை மிஸ்ரீட் பண்ணி தன்னைத்தானே போய் வந்து உள்ள இது செய்யிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ மே 24 ட்ரம்ப் வந்து நேரடியாக இதை வந்து ஒரு அரைக்கூவலோ இல்லை சோஷியல் ட்ரூத்லேயோ போடல, நேரடியாக அந்தந்த நாட்டு தலைவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி, யுஏஇ, கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, ஈஜிப்ட், ஜோர்டான் மற்றும் பஹ்ரைன். இதில் ஆசியாவில், அதாவது தென் ஆசியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ இந்த இடத்துல ஆப்ரஹாமிக் அக்கார்டில் நீ சேர்ந்துதான் ஆகணும்னு சொல்லி இவங்களோட டேடி இப்போ வந்து இவங்களுக்கு காதை பிடிச்சி திரிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஆப்ரஹாமிக் அக்கார்டை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா 2 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, இஸ்ரேலோட அந்த ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கணிசமான ரீஜனல் பவராக இஸ்ரேல் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நாடுகள்லாம் சேர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயல்பாக கொண்டு போங்க போதும் அப்படின்ற ஒரு இது. 2வது, சித்தாந்த ரீதியாக இது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். அவங்க வந்து ட்ரம்புடைய மாகா சப்போர்ட்டர்ஸ், குறிப்பாக மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள்லாம் ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல இவர் 3000 வருட பஞ்சாயத்தை இப்போ ஓரளவுக்கு தீர்த்து இயல்பு நிலையை கொண்டு வருது அப்படின்றது அவரோட பேரை நிச்சயமாக வரலாற்றில் வந்து எழுதி வைக்கும். பட் இது பல முறை ஃபெயில் ஆயிருக்கு, அது வேற விஷயம். இது எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 3வது மிக மிக முக்கியமான விஷயம், ஈரானை ஆப்ரஹாமிக் அக்கார்ட்லேருந்து தனியாக வச்சுட்டு மிச்ச எல்லா நாடுகளும் உள்ள சேர்க்கும் போது ஈரான் தனிமைப்படுது. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஈரானுடைய பரம எதிரியான இஸ்ரேலோட ஒரு கூட்டமைப்பில் இருப்பாங்க. ஆப்ரஹாமிக் அக்கார்டில் ஈரான் மட்டும் தனிமைப்படுத்த போகும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்ற அலையன்ஸ், இதையும் பிரேக் பண்றதுக்கு இவங்க உள்ள கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ யுஏஇயோடைய எம்பிசி ரொம்ப தெளிவாக இந்த அலையன்ஸுக்கு வந்து இந்த ஆப்ரஹாமிக் அக்கார்டில் வந்து இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் துபாயில் போனீங்கன்னா எத்தனையோ இஸ்ரேலி நிறுவனங்கள் அங்கே ரொம்ப இயற்கையாக ஃப்ரீயாக செயல்பட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதை யார் ஆம்பிளிஃபை பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனட்டர் லின்சே கிரஹாம், ட்ரம்ப்போடைய தீவிர ஆதரவாளர், வெறியர் அப்படின்னே சொல்லலாம். பிரசிடென்ட் ட்ரம்ப்ஸ் பிரில்லியன்ட் விஷன் செட் சவுதி, கத்தார், பாகிஸ்தான் ஜாயினிங் would be the unimaginable transformation. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வரலாற்று மாற்றமா இது மாற்றும், ட்ரம்ப்போட ஒரு அருமையான தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. இது ட்ரம்ப் சொல்லி பேசுறது கிடையாது, ட்ரம்ப் சொல்லி பேசுறது, ட்ரம்ப் டைரக்டா பேசாம. சிவியர் ரெப்பர்கேஷன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஎஸ் ரிலேஷன்ஸ் இஃப் கண்ட்ரீஸ் ரெஃப்யூஸ். யாரெல்லாம் இந்த ஆப்ரஹாமிக் அக்கார்ட்ல சேரலையோ, பாகிஸ்தான் உட்பட, நீங்க கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற போது இங்க எலி போய் தானா அந்த வடையை திங்கிறதுக்கு உள்ள போய் சரியா மாட்டி சித்திட்டு இருக்கு. அதுவும் சாதாரண எலி கிடையாது, ஒரு பெருச்சாலி அப்படின்றத ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. பாகிஸ்தானால ஏன் இந்த அக்கார்ட்ல சேர முடியாது அப்படின்றதுக்கான சில முக்கியமான ரீசன்ஸ். ஜனவரி 2026
நாங்க எந்த எக்காலத்திலையும் இந்த மாதிரியான இஸ்ரேலோட ஒரு உறவு ஒப்பந்தத்திலேயோ உறவோ ஒட்டு உறவோ கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் இஷாக் தர் recognizing Israel would betray Pakistan's long-standing support for a two-state solution. பாலஸ்தீன உருவாக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டாதான் இது 2 ஸ்டேட் தியரி தான் இந்தியாவும் சொல்லுது. பட் இந்தியாவுக்கு பாலஸ்தீன்ட்டையும் உறவு இருக்கு, இஸ்ரேல்ட்டையுமே உறவு இருக்கு. இஸ்ரேல்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் மற்றும் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் இருக்கு. அது ஜியோ பாரடைஸ் ஆகும். ஸோ பாலஸ்தீன் தீர்ற வரைக்கும் நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசா போர்ட் ஆஃப் பீஸில் ட்ரம்ப்புக்கு போயிட்டு அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தது, ஷூ தொடச்சி விட்டது, இதெல்லாம் இல்லை இதுக்கும் ஆப்ரகாமிக் அக்கார்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு 5 முக்கியமான காரணங்கள் பாகிஸ்தான் மிகப்பெரிய பேரழிவை, உள்நாட்டு கலவரத்தை, போராட்ட சந்திக்கும். ஒருவேளை இவங்க போய் கையெழுத்து போட்டாங்க, இவங்களால சேரவே முடியாது. ஃபர்ஸ்ட் காஷ்மீர் ட்ராப். இவங்க வச்சிருக்கக்கூடிய என்டையர் காஷ்மீர் ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஃபார் ஆக்குபைடு முஸ்லீம் பீப்புள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த சுயமரியாதை, இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும் அப்படின்றதான். ஸோ இந்த இடத்துல பாலஸ்தீன இன்னொரு ஸ்டேட்டா உருவாகாம இஸ்ரேலை அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா காஷ்மீர் மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மிச்ச ஃபேக் கிளைம் எல்லாமே தவிடுபொடி ஆயிடும். கம்ப்ளீட்டா இந்த இடத்துல காஷ்மீருக்கு உண்டான எந்த உரிமையும் பாகிஸ்தான் ஃபியூச்சர்ல கொண்டாட முடியாது. அதே சமயம் இந்தியாவும் இஸ்ரேலும் எந்த அளவுக்கு டீப்பான பார்ட்னர்ஸ் அப்படின்னு தெரியும். ஒருவேளை இவ்வளவு காம்ப்ரமைஸையும் பண்ணிட்டு நான் இஸ்ரேல் கூட போய் சேர்ந்த கூட இஸ்ரேல் எனக்கு தூக்கி எதுவும் கொடுத்துட போறது கிடையாது. இந்தியா இஸ்ரேல் உறவுன்றது நரசிம்மராவ் காலத்துல அவருடைய காலத்துல ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் இந்த நாட்டில் பிரச்சனை வருதோ அந்த இஸ்லாமியர்களுடைய சென்டிமெண்ட்டை தூண்டி விட்டு இஸ்ரேலை ஒரு மிகப்பெரிய எதிரியா காமிச்சு ஒரு டொமஸ்டிக் பாலிடிக்ஸை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா ப்ரோ பாலஸ்தீன் ஸ்ட்ரீட் சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனை விட அரபுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை விட பாகிஸ்தான்ல ஒரு 10 மடங்கு அதிகமா இருந்துச்சு. நீங்க பாகிஸ்தானியர்கள் யாராவது இருந்தா நீங்க பாலஸ்தீனர்கள் பத்தி என்ன சொல்றீங்க, இஸ்ரேலியர்கள் இந்த வார்த்தையை எடுத்தீங்கனாலே அவ்வளோ வன்மத்தையும் அவ்வளோ ஒரு கோபத்தையும் உங்களால பார்க்க முடியும். இது அவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ். இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கும்போது அவரு ஒரு ட்ரம்ப் கார்டை தூக்கி வெளியில வீசினாரு. நான் ஜெயிலுக்கு போனதுக்கே காரணம் என்ன அப்படின்னா என் மேல இந்த ஆப்ரகாமிக் அக்கார்ட்ல கையெழுத்து போடணும்னு அமெரிக்கா பண்ணதுதான். நான் ஒத்துக்கல அப்படின்னு என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. ரிலீஜியஸ் பார்ட்டிஸ் ரீஜனல் லெவல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெருக்கி லபைக் பாகிஸ்தான் TLP, JI மற்றும் JUIF இவங்க எல்லாருமே இந்த செய்தி கிடைச்சதுன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஸ்ட்ரீட்ல போராட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது ஈரான் பார்டர். பாகிஸ்தான் ஈரானோட ஒரு 900 கிலோமீட்டர் பார்டர்ல இருக்கக்கூடிய நாடு. அதே மாதிரி இவங்க என்னதான் இஸ்லாமிய சகோதரர்கள்னு சொல்லா கூட ஈரான் இவங்க மேல எப்பயுமே ஒரு நம்பிக்கையின்மையில தான் அவங்க பார்ப்பாங்க. இவங்க ஒரு டவுட்டோட தான் பார்ப்பாங்க. தன்னுடைய நேர் எதிரியா இருக்கக்கூடிய இஸ்ரேலோட ஒரு அலையன்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா ஈரான் பாகிஸ்தான் உறவும் கெடும். அடுத்தது பாத்தீங்கன்னா சவுதி, டர்க்கி, பாகிஸ்தான், அசர்பைஜான், இந்த சுன்னி இஸ்லாம் பிரிவை சேர்ந்த நாடுகள் இவங்க உருவாக்கக்கூடிய பிராக் அப்படின்றது இது ரொம்ப அக்ரெசிவா அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது கம்ப்ளீட்டா டோட்டலா கொலாப்ஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணாலும் அமெரிக்காவுடைய முழு ஆதரவு கிடைக்குமா அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு டேஷ் அதை பயன்படுத்தி நாங்கள் தூக்கி போடுவோம்னு சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே அவங்களுடைய மிக முக்கியமான CA அதிகாரி பேட்டி கொடுத்ததை நம்ம ஒரு இதில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்குண்டான லிங்க்கையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ IMF ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய F-16 அப்கிரேடேஷனாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையுமே பாகிஸ்தான் அமெரிக்காவை முழுவதும் நம்பி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது இல்லைன்னு சொன்னால் அது அமெரிக்காவுக்கு எதிராக கிளியர் கட்டாக போகும். ஸோ இப்போ சவுதி அரேபியா இதுல உண்மையான கிங் மேக்கர். இதுல அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க டேர்ம்ஸ்ல அவங்க ஒத்துக்குவாங்க. கத்தார் இதுக்கு பிடி கொடுக்காம சைலண்டா இருக்கிறது, ஆப்ரகாமிக் அக்கார்ட்ல கையெழுத்து போடாம இஸ்ரேல் கூட ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் பார்க்கறது கத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துருக்கி எர்தவானும் இது பண்ண முடியும். எர்தவானுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல அவங்க மக்கள்கிட்ட, துருக்கி மக்கள்கிட்ட யாரை நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலிஸ்ன்னுவாங்க. ஆனால் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஓப்பன் பார்ட்னர்ஷிப் இருக்கு, எனர்ஜி பார்ட்னர்ஷிப் இருக்கு. இது ஏன் அப்படின்னா லோக்கல் பாலிடிக்ஸ்ல நீங்க பண்ணக்கூடிய இது. ஸோ எர்தவானும் இதுல கையெழுத்து போட முடியாது.
UAE இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்லயர். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுல ஒரு பெரிய ஒரு கெயின் இருக்கு, நார்மலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சேர்ந்தா அமெரிக்காவுடைய குட்வில் கிடைக்கும், எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. IMFோட லீவரேஜ் கிடைக்கும். மேபி இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி போன்ற இடங்கள்ல அது உண்டான தொழில்நுட்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸ் டெக்னாலஜி கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. கல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய இஸ்ரேல் உறவில் பாகிஸ்தான் சீன்லேயே இல்லாமல் இருந்ததை இந்தியாவுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு அளவுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஜாயின் பண்ணா உடனே இதில் வந்து ஜாயின் வந்து பண்ணா இன்னொரு பாதிப்புகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காஷ்மீரோடைய காஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ். பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸோடைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே இனிமேல் ஃபியூச்சரில் அரசியலே பண்ண முடியாத அளவுக்கு கொலாப்ஸ் ஆகும். ரிலீஜியஸ் பார்ட்டிஸ் கலவரம், குறிப்பாக லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி வரை 10 ஏரியும் இதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அடுத்தது ஷியா கம்யூனிட்டியோடைய பேக்லாஷ். 20% கிட்டத்தட்ட ஷியா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கடுமையாக எதிர்ப்பாங்க. ஏன்னா ஈரானுக்கு செய்யப்படக்கூடிய துரோகமாக அவங்க வந்து இதை பார்க்குறாங்க. இம்ரான்கானுடைய கூற்று சரியாயிடும். இம்ரான்கானுடைய பாப்புலாரிட்டி மிகப்பெரிய லெவலில் போய் ஜெயில் பிரேக் பண்ணி இம்ரான்கானை வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி பாலஸ்தீனுக்காக இவங்க போட்ட கபட நாடகம், இவங்க இது நாள் வரை பண்ணிக்கிட்டு இருந்த ட்ராமா, நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம் இதோடைய அந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சு, ப்ளே அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும். அதே மாதிரி இவங்க இந்தியாவை வீழ்த்தணும்னு நினச்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த 2ஆம் சுல்தான் துருக்கியோட எர்தவானோடைய இந்த இஸ்லாமிக் நாட்டோ அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆகும். ஸோ எந்த பக்கம் இவங்க ரூட் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். மிக மிக முக்கியமான சிக்கலான அந்த பெருச்சாளி வலையில மாட்டின தருணத்தில் இப்போ பாகிஸ்தான் இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.